தங்கம் என்னப்பா எங்கே பார்க்குறீங்க? சாப்பிடுவோமா? சாப்பிட வந்திருக்கேன் நான். மீன் குழம்பு சாப்பிட்றீங்களா? நீங்கள் குடிங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. போடாடே போடா, பசிக்கிறானுங்க. உன்னை இப்போ தயார் நிலை பண்ணிட்டு தான் சாப்பிட உக்காந்துருக்கோம். சரியா? சத்தம் வரக்கூடாது. கரெக்டாக சோத்துல கையை வச்சோன்னு நீ அழுவக்கூடாது. புரியுதா? புரியுதா இல்லையா? நீ பண்ண நான் செஞ்சுருப்பான். ஓகே. சொல்கிறாரு. அது சொல்லு. உன் கட்டலாம் கீழ் பண்ண முடியாது. எங்கள் கட்டளைக்கு நீ கீழ் பண்ணிய மாட்டியாப்பா? முடியாதா? எங்கே பாருப்பா, உங்கள் ஐயாவே சொல்கிறாரு முடியாதுன்னு. வந்தா வந்தேன். நானும் சேர்த்து சொல்லிட்டேன். டேடி இப்போ சாப்பிட மாட்டார், லேட்டாக தான் சாப்பிடுவாரு. அதனால் காலைல வந்து இது சாப்பிட்டேன். இது காலைல வந்து சாப்பிட்டா தின்மன்றிருக்கான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ருவோம். வந்துட்டு தான் உனக்கு தான் போகிற. இது பற்றி பண்ணாத. ஓகேவா? நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாளே போதும். உடனே ஒரு சைட் டிஷ் வச்சு அதே பருப்பு ரசம் வச்சுருக்காங்க. சல செட்டி செட்டியாக வச்சிடுறாங்க. அடுத்த ரெண்டு கிடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் கூட ஒரே போராட்டம். ஊற்றிக்கோ ஊற்றிக்க கரண்டி கொடுக்காம ஊற்றினா எப்படிங்க ஐயா? போதும் எப்படிங்க உங்களை வச்சு தான் இப்போ நாங்கள் ஃபன் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, நானே எடுத்துக்கோ. அதான் சொல்லணும். சொல்லு. இது வந்து மீன் வறுவல். போதுமா? இது என்னது? கேஜாயோ தக்காளி என்ன மீன் அது? இது வந்து எங்க ஊர்ல இதுக்கு பேர் பாறை மீன் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து முள்ளு இருக்குமா? முள்ளு சைடுல இருக்கு, வளாயில இருக்கு. முள்ளு இருக்காது, கொழுப்பு இருக்காது, தொண்டை இருக்காது, ஒன்றும் இருக்காது. கம்மியாக இருக்கும். கம்மியாக தான் இருக்குமா? கம்மியாக தான் இருக்குமா பாய்ஸ்? கம்மியாக தான் இருக்குமா கைஸ்? ஆமாம். எவ்வளோ கிலோ? எவ்வளோ கிலோ? 200. 200யா? நியாயத்துக்கு 30 ரூபா. ஒரு கிலோ 30 ரூபா தான் சொன்னாங்க. ஒரு கிலோ 30 ரூபா, 230 ரூபா. ஓகே கைஸ், இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச். சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ வச்சு பருப்பு சாப்பிட்டு நான் லைட்டாக ட்ரை பண்ணேன். ஏடா உனக்கு இங்கே பாரு, மீன் வேணுமாடா? நான் சாப்பிட்றேன். மீன் வேணுமா? ஆமாம், தாய் இருந்தாலும் புளிச்சு தேவைப்படுது. வவால் மீன் வறுவல். அதே போல வவால் மீன் இருக்கு, ரெக்கையே இல்லை. முக்க காமெடி போடாதீங்க. சொல்லுவோம். ஓகே ஓகே. சரி, நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா மட்டும் பதில் சொல்ல முடியல. சேர்ந்துட்டான், எல்லாருக்கும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. சரியா? ஓகே கைஸ், இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச். ஏன்டா என்ன ரெடி பண்ணலாம்? அப்படி இல்லை, என்ன கேட்பு பொண்ணு சொல்கிறான். மீன் மட்டும் டேஸ்ட் பண்ணுவோம். யார் செஞ்சது? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. இந்த மாதிரி மீன் அம்மா மீன், வவா மீன், அம்மா சுட்ட மீன். சூப்பராக மசாலா கரெக்டாக பிடிச்சிருக்கு. மசாலா அதிகமாக பிடிச்சி வறுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, எண்ணெயில் கறியில் மேலே இருக்க மசாலா லேயர் மட்டும். அந்த மாதிரி இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு மீனும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இது டேஸ்ட் இல்லை, செம்மையாக இருக்குது. மீன் தோல் பிடிக்கும். அப்படியா? சாப்பிட்றியா? சரிம்மா. அது சரி, ஆஞ்சி போட்டு அந்த மீன் தோல் கிடையாது. என்ன சொல்கிறேன்? இந்த சவுசுப்பு பண்ணுவீங்க, அதான் மீன் தோலை அப்படியா? இந்த தோல் தான் சொல்லலாம். இல்லை, இந்த தோல் தான். இது உரிச்சது தோல் மொத்தமாக என்ன பசங்க கொழுப்பு அணிஞ்சு பார்த்தா. ஒமேகா 3யா?
மெர்க்குரி கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்காது. மீன் என்னைக்கு உண்மையில தெரியும் எங்கே தெரியுமா இருக்கும்? இதை நீங்கள் மீனை போட்டு வறுத்து எடுத்துருவீங்க, அதில் இருக்கிற எண்ணெய் வறுத்த எண்ணெய் அதெல்லாம் உண்மையில தெரியும். அதான் மீன் எண்ணெய். அப்படியா? அப்படியா? ஒரு தகவலை தப்பா கடத்தாதீங்க. காமெடி படத்து காமெடிலாம் மீன் சாப்பிட்டா உடம்பு நல்லது, மீன் சாப்பிட்னா மீன் சாப்பிட்டா கண்ணு நல்லது. பாய் இப்போ இங்கே பாய் தெரிஞ்சு நீங்கள் யாரும் கவனிச்சதில்ல, அது சொல்ல பாய் நீங்கள் யாரும் கவனிச்சதில்ல. என்னடா உங்கள் மாமா உன்னை பயமுறுத்துறாங்களா? மாமான்னு சொன்னால் பாட்டி கரெக்டா? மாமா ஆமா, நீ தான் மாமா. நிறைய பேருக்கு தெரியாது நீ தான் மாமா, அது நிறைய பேருக்கு தெரியாது. பாட்டி பூட்டி பாட்டி பாட்டி நிற்கிறான் போது காலை ஊட்டிட்டு 2 காலி பாட்டி வயிற்று மேலே காலை வச்சு நின்றுட்டு இருக்கியா நீ? மாமா நீ வந்து பாட்டின்னு சொல்லக்கூடாது, அவங்கள வந்து மாமான்னு சொல்லணுமா? எங்கள் மாமா அவங்க அம்மாச்சி. அடுத்து இதுதானடி மீன் குழம்பு. இது மீன் தின்னதுக்கப்புறம் இது ஒரு போட்டு போடுறதா? பேரிச்சாம்பழம் தான். போடுங்க அயன் கண்டென்ட் ஏற்றுங்க. தலைக்கு சாட்டிக்கிட்டு பாருங்க. துணி காய போட்டுடணும். சரி வாங்க துணி காய போடுவோம். அடுத்தது அது அங்கே போகிறோம். கிளிப் எடுத்துகிட்டு வந்தியா? என்ன வீடியோக்காக ஆக்ஷன் போடுற? ஆல்ரெடி தூக்கிட்டோம். அது வெயிட்டே வேற விசுக்கு நீ ஏறிட்டு சில்லு நடந்த முடியாமலாம் இல்லை. அங்கே அவ்வளோ துணி ஒன்று, அந்த குழந்தை துணி உனக்கு அவ்வளோவா? ஓ இப்போ போடுறோம் பாரு, காய போடுறோம் பாரு. சர உதறி காய போடணும். தண்ணி தெரிக்குதான்னு என் மேலே ஏன் தெரிக்கிறீங்க? ஆடியன்ஸுக்கு தெரியும், ஆடியன்ஸ் பண்ண தெரியும். ஆடாடாடா, இதை ஒரு புளி பிழிஞ்சிருங்க தம்பி மாட்டேன். நீ ரொம்ப தெரிக்குது சாதிக். நீதான் அப்புறம் தெரியும். அடுத்தது ஏன் தோச்சே 10 வருஷம் இருக்கும் போல. வா பப்பா துண்டு பிடிச்சிருக்கீங்க. நான் புரியல, அம்மா அம்மா சத்தே இல்லை. அம்மா தான் அதை ஆளை போட்டு ஊற வச்சு துவைச்சாங்க. ஆளை போட்டு துவைச்சி ஒன்று கலர் வரலையே. பாலில் முக்கி எடு. வெயில் பொழந்து எடுக்குது. அந்த இந்த மதியம் இப்போ வெயில் வரியா? மதியம் இப்போ தான் வரேன், சாயந்தரம் வருவேன். நான் ஒரு 6 மணிக்கா. புழிஞ்சு போடுமா. அடிக்கிற வெயிலெல்லாம் காஞ்சிருந்தி. அது காயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புழிந்து விடுவேன். ஆனால் துணி காய போகிறது ஒரு கண்டென்ட் ஆகிறது நீயாதாம்மா இருப்ப. ஐயோ சரி போடு, நீ பண்ணுறது எல்லாத்தையும் போடு. எல்லாரும் யோகி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் போட முடியாது, பர்சனல்லாம் போட முடியாது. யாராவது முன்னாடி காய வைப்பாங்கன்னா நான் சரி. நீ எங்க அங்க பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிற? இங்க பாரு, ஒரு ஆண்டி சைட் அடிச்சு. ஐயோ அது உதறி போடு. அங்க பாரு, இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த இட்லி துணியா? வேஷ்டி. அது அவனுக்கு வாய் துடைக்கிற துணி. இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாய் தான் இருக்கு துணி. பால் கக்குறானா, தொடச்சி போடு. புழியணும் அது அழகா. இது வந்து கீழே மண்ணில் பட்டுருச்சு, அது வேணாம். புழியில் அவனை அடிக்கிற வெயில் யார் புழிஞ்சிட்டு இருக்கா? சரி, அந்த நைட்டையுமாச்சும் பிழிஞ்சு போடுங்க, இல்லைன்னா கசகசன்னு இருக்குங்க. கிடையாது, அவனுக்கு வந்து கேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? நீங்கள் யாரும் இதை பார்த்து கோமண துணி நினச்சிக்கலாம். அதுன்னு நினச்சா இப்போ என்ன, எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டு, நீங்கள் வந்து இந்தியன்ஸ் தான் அந்த லங்கோடு யூஸ் பண்ணுவோம். 2 துண்டு மீனை போட்டு என்னென்ன வேலை வாங்குறாங்க பாருங்க. நீ ஏன் கம்மியாக வாங்கின? டேடி தான் வாங்க சொன்னேன். டேடி என்ன கணக்கு பண்ணி வாங்கறது இல்லை. கிளிப்பு
கிளிப்பு இல்லை கிளிகிளிப்பு. நான் வந்து கிளிப்பை சேவ் ஏய் 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 காயாதுடா. கிளிப்பை சேவ் பண்ணுறேன். நீ ஒன்றும் சேவ் பண்ண வேணாம், கொஞ்சம் துணி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இப்படி தான் போடுவோம் நாங்கள் துணியை, எங்களுக்கும் தெரியும். இந்த வெயிலில் போய் நீ காயாதுன்னு சொல்கிறீங்க. இந்த காயாது இல்லை, ஏன் ஒன்று இருக்கட்டும் விட. எடுக்கிறதும் கஷ்டம், போகிறதும் கஷ்டம். இவர் மட்டும் தனி காட்டுறாச்சா, இவர் மட்டும் தனியாக போட்டுருவோம். சரி அதை ரைட்டே கொஞ்சம் புடின்னேன். நல்லா தான் சாதிக்கு என்ன சாதே. ஓகே தான் சாரி. ஸோ காமெடியா இந்த எத்தனை தடவை இந்த மொக்கையை நீ போடுவேன்னு எனக்கு தெரியல. எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போ, அவங்கள போடலாம். எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போ. எக்ஸிபிஷன் நீ தான் வாயை விட்டுட்ட. ஏய் காலையில் நீ வாயை விட்டு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு. எக்ஸிபிஷன் நிஜமாக முடிய போகுது. முடிய போகுது தானே, இன்னைக்கு போகலாம். இன்னைக்கா? ம் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு போகலாம். நீங்கள் எனக்கு வேலை இருக்குது, அதனால் அப்புறமா பார்ப்போம். ஒன் ஃபைன் டே போவோம். அதுக்குள்ளே எக்ஸிபிஷன் முடிவாங்க. நீ நான் கன்சீவாக இருக்கும் போதே இப்போ எக்ஸிபிஷன் போட்டதே நான் நிறைய உன்ட்ட கேட்டுருவேன்னு நீ என்கிட்ட சொல்ல மறைச்சிட்டேன். வேலை செய்வாங்க, தெரிஞ்ச விஷயந்தான். கொண்டு போ, ஓகேவா? ஓ இறங்கு. மதியம் சாப்பிடும்போது சொன்னது கிடையாது பாய், அடிக்கிற வெயிலில் சொல்கிறேன். இதுதான் பாய். பாய். ஓகே பாய். இறங்குங்க. துணியாக இருந்தது வெறும் பண்ணிட்டு வெயிட்டாக இருக்குது. ம்